ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜிக்கான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் சொல்ல போகிறோம் அப்படின்னா, சில விஷயங்கள்லாம் சொல்லுவேன், நோட் பண்ணிட்டு வாங்க. தமிழ் மீடியம் வேறு இருக்கீங்க, அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிஎஃப் மட்டும் டச் பண்ணால் பத்தாது. 5 நாள் நமக்கு டைம் இருக்குது. பயாலஜி கட் ஆஃபும் ரொம்ப முக்கியம் பேராமெடிக்கல் கோர்ஸுக்கு. ஸோ கண்டிப்பாக பயாலஜி எய்ம் பண்ணி படிக்கிறவங்க 95க்கு மேலே எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படி வந்ததுனால. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து பயாலஜியில் நல்ல மார்க் எடுக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, அண்ட் அதர்ஸ்க்கும் பயாலஜி ஒரு வைட்டலாக இருக்கும் டோட்டலுக்கு. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 5 டேஸில் 2.5 டேஸ் வந்து பாட்னி, 2.5 ஜுவாலஜி. இல்லை எது கஷ்டமாக இருக்கோ அது 3 டேஸ், இன்னொன்று 2 டேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு சப்ஜெக்ட் போங்க. பாட்னி முடிச்சதுக்கப்புறம் ஜுவாலஜி போ, இல்லை ஜூ முடிச்சதுக்கப்புறம் பாட்னி போ. சரிங்களா? 2 கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. என்னவாக இருந்தாலும் 2 5 மார்க் தானே உனக்கு அட்டன் பண்ணணும். பாட்னியில் ஃபஸ்ட்டு பாட்னி சொல்லிடுறேன். அதில் 3 3 மார்க் 4 2 மார்க் இவ்வளவு தான். 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் புக் பேக் படிச்சிரு. 2 3 இல்லை 4, அதாவது பாட்னி 2 ஜுவாலஜி 2, இல்லை பாட்னியில் 1 ஜுவாலஜி 2, ஜுவாலஜி கண்டிப்பாக டூஸ் பண்ணுவோம். ஒரு 3 1 மார்க் தான் ஸ்லைட்லி டெஸ்ட்டாக இருக்கும். அதுவுமே நம்ம இன்னொரு வீடியோவில் சொல்லிடலாம். இப்போ உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே சொல்கிறேன். இந்த ரவுண்ட் பண்ணி இருந்தால் எல்லாமே 5 மார்க். ஓகேவா? அப்போ டயக்ராமெல்லாம் என்ன வருங்கிறதும் சொல்லிடுறேன். ஸோ 3 மார்க் கொஸ்டினும் இன்க்ளூட் ஆகிருக்கு, 2 மார்க் கொஸ்டினும் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ புக் பேக் மட்டும் படித்தா போதுமா? நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. பத்தாவது தான். பட் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் புக் பேக் படிக்கும்போதே அது உங்களுக்கு கவர் ஆகிடும். ஆனால் கம்பல்சரி பொறுத்த வரைக்கும் புக்கின் கேட்பானா, புக் பேக் கேட்பானா, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை கோத்ரூ பண்ணணும், இதுவும் கோத்ரூ பண்ணணும். அண்ட் சில லெசன்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாகவே படிக்க வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் என்னங்கிறது நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோவை நான் முடிச்சிடுறேன். எல்லாமே சொல்லிட்டு இது படித்தாலே உங்களால் 98 மார்க்கிட்ட 96 மார்க்கிட்ட போயிடலாம். அந்த கம்பல்சரியில் மட்டும் ஸ்லைட்லி ட்விஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கலாம். அப்படி ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் புக்கிங்கில் அதுக்கு மட்டும்தான் கஷ்டப்படணும். மீது எல்லாமே நீங்கள் வந்து பயாலஜியில் வந்து கஷ்டப்பட தேவையில்லை. எல்லாமே நான் கொடுத்தது படித்தா போதும். அதுக்கும் நம்ம இன்னொரு வீடியோ போட்டுருவோம் கம்பல்சரிக்கு. ஓகே? பயோ பாட்னி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இங்கே ரவுண்ட் பண்ணதெல்லாம் டேரக்ட் 5 மார்க்கு. ஸோ எல்லாமே நீங்கள் படித்தது தான். சரிங்களா? அண்ட் புக்கிங்கில் வந்து டைப்ஸ் ஆஃப் ஓவியூல் இது தனித்தனியாக கூட கேட்பாங்க. அண்ட் கேடஸ் ஆஃப் ஆர்னத்தோஃபிலிஸ், ஆனமோஃபிலிஸ் இது 5 பாயிண்ட், இது 5 பாயிண்ட். என்டமோஃபிலிஸ் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்கு. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பாலினேஷன் 3 மார்க்கு. ஓவியூல் போலன் டியூப் இன்ட்டு ஓவியூல் இது வந்து 3 மார்க்கு. ஃபங்க்ஷன் ஆஃப் எண்டோஸ்போம் இதோட டைப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் வந்து புக் பேக். அண்ட் அப்போமிக்ஸஸ் 5 மார்க். சார் என்ன சார் இதெல்லாம் படிக்க சொல்கிறீங்கன்னா, பாட்னியை பொறுத்த வரைக்கும் புக்கின்னு கேட்கலாம், புக் பேக்கும் கேட்கலாம். அப்போ ஃபஸ்ட் லெசன் பொறுத்து தரவாக இருக்கணும்ல, அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். டயக்ராம் வந்து ஃப்ளவர், ஆந்தர், மேல் கேமட்டோஃபைட், ஓவியூல், எம்ப்ராய்செட். இப்போ தமிழ் மீடியத்துக்கு இது புரியலனா ஒன்றுமே இல்லை. சூழின் வகைகளை காண்க. அப்புறம் வந்து மகந்த சேர்க்கை, அதாவது அதன் முக்கியத்துவங்கள். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் எண்டோஸ்போம் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அப்போமிக்ஸ் இது கடைசி பேஜில் இருக்கும். ஓகே? ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. தமிழில் எனக்கு ஓரளவுக்கு தான் தெரியும், எதுக்கு வச்சுக்க வேண்டாம். சாப்டர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே பார்த்துக்கணும். 30 32 33 36 29 டேரக்ட் 5 மார்க்கு. சாப்டர் 1 2லையுமே நமக்கு ஒரு 5 மார்க் வந்துடும். சரிங்களா? மேலே ஒரு 5 மார்க் எழுதிடலாம். இன்டர்ஜெனிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னும் கேட்கலாம், இன்கம்ப்ளீட் டாமினன்ஸுன்னு கேட்கலாம். இந்த கொஸ்டின் டேரக்ட் 5 மார்க். லெத்தல்ஜின் 2 மார்க், அட்டவிசம் 3 மார்க். இதை மட்டும் போதும். சாப்டர் 3ல் வந்து இதெல்லாம் பார்த்துக்கணும். 13th 17th வந்து 5 மார்க்கு. இது ஒரு ஈஸியான லெசன். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ப்ளாய்டி, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராசிங் ஓவர் வந்து மடியத்தின் முக்கியத்துவம், கிராசிங் ஓவர் இது வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் 3 மார்க், இது 5 மார்க். சாப்டர் 4 ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர். 22 26 டேரக்ட் 5 மார்க், மீதெல்லாம் 2 மார்க் 3 மார்க். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார், எஸ்சிபி ஒற்றைசெல் புரதம், வெக்டாரின் பண்புகள், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் அண்ட் அப்ளிகேஷன். ஒற்றைசெல் புரதத்தோட அப்ளிகேஷனும் அண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் தான். சாப்டர் 5 ஒரு குட்டி சாப்டர். அப்ளிகேஷன் ஆஃப் பிடிசி, தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகள், அட்வான்டேஜ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சீட், செயற்கை விதையின் நன்மைகள் 5 பாயிண்ட் படிச்சுக்கோ. ஸோ இதில் வந்து 16 கொஸ்டின் டேரக்ட் 5, மீதில் 2 மார்க் 3 மார்க். சாப்டர் 6லையுமே ஏகப்பட்ட 2 மார்க் 3 மார்க் இருக்கும். பெரிய லெசனு. ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸியான லெசன், கதை எழுதிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே படிச்சிடலாம். கடைசி இருக்கிற 6 கொஸ்டின் வந்து டேரக்ட் 5 மார்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சாப்டர் 7ல் புக்கின் நிறையா இருக்குது. இதில் புக் பேக்கில் ட்ரிக்கியாக இருக்கும். புக் பேக்கில் இப்போது டைப்ஸ் ஆஃப் சக்ஷன் ஒரு கொஸ்டின் இருக்குது. புக் பேக்கில் வந்து இது இன்டேரக்டாக இருக்கும். ஸோ அதுவே உங்களுக்கு கேட்ட போகிறாங்க. அதனால் புக் பேக்கில் கொஸ்டினை பார்த்துட்டு ஒழுக்கமாக அதுக்கான ஆன்சர் படிங்க. புக்கினில் படிக்கும்போது ஓவரால் படிங்க. ஓகே? புரிஞ்சிருக்கணும் நினைக்கிறேன். கொஸ்டின் ட்விஸ்டட்னு நினச்சிடாதீங்க. புக் பேக்கில் இருக்கிற மாதிரி கேட்டால் வம்பாயிரும். இப்போ டைப்ஸ் ஆஃப் செக்ஷனில் ஏதோ ஒரு டைப் எடுத்து அது கேட்பான், அந்த மாதிரி இருக்கும் புக் பேக்கில்.
அப்புறம் அந்த ஃபுட் செயின் டயக்ராமு, பிரமிட் டயக்ராமு இதெல்லாமே அதில் இருக்கும். அண்ட் நிறைய 2 மார்க்ஸும் இருக்கும், 4-5 2 மார்க்ஸ் இருக்கும். அண்ட் டேரக்ட் 5 மார்க், 25 5 மார்க் பாருங்கள். ஹைட்ரோசிர் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். இந்த ஃபாரஸ்ட் எப்படி ஓவரால் ஃபாரஸ்ட் வந்து எப்படி அக்கராச்சு அப்படிங்கிற அந்த கொஸ்டின் தான். இது வந்து நம்ம டேரெக்டாகவே 25th கொஸ்டின் வந்து நமக்கு புக் பேக்லேயே இருக்குது. பட் வேறு மாதிரி கேட்பாங்க. 23ஆவதும் 21ஆவது டேரக்ட் 5 மார்க், மீதியெல்லாம் 2 மார்க் 3 மார்க். லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்த்துக்கோ. ஃபுட் செயின் அண்ட் டைப்ஸு, ஃபுட் வெப் அண்ட் டைப்ஸு, உணவு வளையம், உணவு சங்கிலி, அதோட பயன்பாடுகள் கண்டிப்பாக 5 மார்க்கில் கேட்கலாம். டைப்ஸ் ஆஃப் பிரமிடின் வகைகள், ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாண்ட் சிஸ்டம். ஸோ இது வந்து அவ்வளோ சீக்கிரம் கேட்ட மாட்டாங்க, இருந்தாலும் ஒரு கதை மாதிரி வச்சுக்கோங்க. ஹவு டு ப்ரொடெக்ட் எக்கோசிஸ்டம், சூழ் மண்டலத்தை எவ்வாறு பாதுகாப்பாய் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெப்பாக எழுதணும். கேட்டசிஸ் ஆஃப் எக்காலஜிக்கல் செக்ஷன் 5 பாயிண்ட். டைப்ஸ் ஆஃப் செக்ஷன் பிரைமரி, செகண்டரி, ஆலோஜினிக். ஹைட்ரோசிர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், 5 மார்க்கு. கதை மாதிரி எழுதிக்கலாம். டயக்ராம் போட்டு, டயக்ராம் வேணாம், ஹெட்டிங்கை போட்டு 2 பாயிண்ட் கதை. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளான் செக்ஷன் 5 பாயிண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும்னா இம்பார்ட்டண்ட்டான ஒரு கண்டென்ட்டு, ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாப்டர் 8 எல்லாமே கதை எழுதுகிற சாப்டர், சின்ன வயசுலேயே படித்த சாப்டரு. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் கதை எழுதிக்கலாம். 18, 19, 20 5 மார்க், டேரக்ட் 5 மார்க்கு. மீதியெல்லாம் ஓசோன் டிப்ளேஷனு, எஃபெக்ட்ஸ், அச்சீவ்மெண்ட் ஆஃப் ஏஃபாரஸ்டேஷன், பெனிஃபிட்ஸ் ஆஃப் EIA, பயோடைவர்சிட்டி, GIS, ரிமோட் சென்சிங்கு, எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங், இதெல்லாம் 3 மார்க்லையும் கேட்கலாம், 5 மார்க்லையும் கேட்குறான். சாப்டர் 9லேயும் கூட கொஸ்டின்ஸ் இருக்குது, அதுலேயும் புக் பேக் படிச்சு. ஹிட்டோரிசஸ்னு ஒரு கொஸ்டின் இருக்குது, கண்டிப்பாக கேட்பாங்க. இருந்தாலும் வேறு கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிளான் பிரீடிங் வந்து 5 மார்க். சாப்டர் 10 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும். அப்போ சாப்டர் 10 என்ன பண்ணணும், அந்த 5 மார்க் எல்லாமே படிச்சிடணும். 20, 23, 25, 30, 33. மீதி எல்லாமே 2 மார்க் 3 மார்க்கு. சரிங்களா? சாப்டர் 10மே நமக்கு ஈஸி தான். பாட்னி பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த லெசன் ஸ்கிப் பண்ணலாம், அந்த லெசன் ஸ்கிப் பண்ணலான்னு பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம புக்கின் சொல்லலை, புக்கின் வந்து அவ்வளோ சொல்லலை, இருக்குது புக்கின் வந்து ரொம்ப சொல்லலை, ஏன்னா உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு. அப்போ நீங்கள் எல்லா லெசனுமே டச் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன், ஆப்ஷன்ஸில் விட்டு தள்ளிட்டு மீதெல்லாம் எழுதி 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கலாம். அதாவது 35க்கு 35 எடுக்கலாம் பாட்னியில். அடுத்தது பயோஜாலஜி. ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் சாப்டர் 1 அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸி, புக் பேக் தான் அதிகமாக கேட்குறாங்க. பார்த்தீங்களா, வாட் இஸ் பட்டிங்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு அதர் டிஸ்ட்ரிக்ட் கேட்டாங்க. டைப்ஸ் ஆஃப் பைனரி ஃபிஷ்ஷனும் சும்மா இது பார்த்துக்கோங்க, கேட்க மாட்டாங்க, சும்மா இது பார்த்துக்கோங்க. அண்ட் பேத்தோஜெனிசன் டைப்ஸு கேட்பாங்க. சாப்டர் 2 கண்டிப்பாக ஒரு 5 மார்க் எதிர்பார்க்கலாம். இதுலேருந்து ஹியூமன் ஸ்பெர்ம், அது வந்து 5 மார்க்கு. 29, 30, 31 வந்து ஓவும். அதுக்கப்புறம் ஸ்பெமட்டோஜெனிஸ், ஊஜெனிசிஸ், மென்ஸ்ட்ரல் சைக்கிள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீதி எல்லாமே 2 மார்க் 3 மார்க் பார்த்துக்கோங்க. சாப்டர் 3 பர்த் கண்ட்ரோல் பேரியர் மெத்தட் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். மீதி எல்லாம் 2 மார்க் 3 மார்க் பார்த்துக்க. சாப்டர் 4 ஒரு சின்ன சாப்டர், பெடிகிரி அனாலிசிஸ் சார்ட்டோட பார்த்துக்கோங்க, அதை வச்சு கொஸ்டின் ரைஸ் பண்ணுவான். காரியோடைப்பிங்னா என்ன, அதோட அப்ளிகேஷன் இங்கே பாருங்கள், இங்கே பேராகிராஃப் நம்பர் போட்டிருக்கேன் தமிழ் மீடியத்துக்கு. அண்ட் புக் பேக்கில் கண்டென்ட் நம்பர் போட்டிருக்கேன். 36, 37ங்கிறது டேரக்ட் 5 மார்க். மீதி எல்லாமே 2 மார்க் 3 மார்க். இதுவுமே ஈஸியான லெசன் தான், நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்கும், 2 மார்க்கில் கேட்பாங்க. சாப்டர் 5 வந்து நிறைய புக்கின் இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் எதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு 34வது வந்து டேரக்ட் 5 மார்க்கு. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜீன்ஸ், சேலின் ஃபிட்ஸ் ஆஃப் ஜெனடிக் கோடு, இதெல்லாமே டேரக்ட் 5 மார்க்கு. இதெல்லாம் 5 மார்க்கு. பேஜ் நம்பர் எழுதியிருக்கேன் பாரு, இங்கிலீஷ் மீடியம் புக்கில். ஜேக்கப் அண்ட் லாக்கோபர் மாடல், இது ஒரு பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. மெத்தடாலஜி ஆஃப் HGP, மனித ஜனம் ப்ராஜெக்டின் முக்கியத்துவங்கள், பேஜ் நம்பர் 80. சாலின் பிட்ஸ் ஆஃப் HGP, மனித ஜனம் ப்ராஜெக்டோட முக்கியத்துவங்கள், அது 5 பாயிண்ட்டு. ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கைரேகை, DNA ஃபிங்கர் பிரிண்ட்டு, நெகலச்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டெப்ஸ் வந்து 5 மார்க்கில் கேட்கலாம். ஹெட்டிங் போட்டு கதை எழுதுனா போதும். அப்ளிகேஷன்ஸ், அதோட அப்ளிகேஷன் வந்து 5 மார்க் 3 மார்க்லையும் கேட்கலாம். சாப்டர் 6 உங்களுக்கு ஈஸியான யூனிட் தான். புக் பேக் படிச்சுட்டு 20, 23 டேரக்ட் 5 மார்க்கு. யுரே முல்லர் எக்ஸ்பெரிமெண்ட்டு, ஆரிஜின் எவல்யூஷன் ஆஃப் மேனு, மியூட்டேஷன் தியரி அண்ட் சேலின் ஃபீச்சர்ஸ், இதுதான் புக்கின். அடுத்த சாப்டர் 7, இது ஒரு முக்கியமான சாப்டர். இதுலேயும் 5 மார்க் அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. 20 கொஸ்டின் இம்யூனோகுளோபின் கண்டிப்பாக கட்டாயமாக படிச்சு தான் ஆகணும். மீதி எல்லாமே 2 மார்க் 3 மார்க்கு. 5 பாக்டீரியல் டிசீஸ், டேபிள் நம்பர் 7.1, 7.2, 7.5, 7.6, இந்த டேபிள்லேருந்து ஏதோ ஒரு கொஸ்டின் வரும். இந்த 7.1 பாக்டீரியல் டிசீஸோட சிம்டம்ஸு, டிரான்ஸ்மிஷனு, அதோட சயின்டிஃபிக் நேமு எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 5 பாயிண்ட் படிச்சு, 5ஓட இது படித்து வச்சுக்கோங்க. 5 பாக்டீரியல் டிசீஸ் படிச்சுக்கோங்க. அதேமாதிரி வைரல் டிசீஸ் ஒரு 5 படிச்சுக்கோங்க. அடுத்தது 7.5, 7.6, இந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரக்சர் ஆஃப் HIV டயக்ராமோட பார்த்துக்கோ, ஏன்னா டயக்ராம் தனியாக கேட்பாங்க. நார்மல் செல், கேன்சர் செல், கிளாசிஃபை ட்ரக், அது 5 மார்க்கில் ஒரு டைம் கேட்டாங்க. கேன்சர் செல், நார்மல் செல் 3 மார்க்கு. சாப்டர் 8 ஒரு குட்டி சாப்டர், புக் பேக் ஃபுல்லாக படிச்சிரு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். MFC வந்து டேரக்ட் 5 மார்க்கில் கூட கேட்கலாம். சாப்டர் 9 ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர். இப்போ சொல்கிறாங்க 9th சாப்டரில் வந்து டேரக்ட் கம்பல்சரி அதிகமாக வந்திருக்குது. ஸோ இருந்தாலும் நான் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. கம்பல்சரி வர்றதுனால அதில் நல்லாவே 3 மார்க் 2 மார்க் கொஷின்ஸு கோத்ரூ பண்ணுங்கள், புக்கினும் கோத்ரூ பண்ணுங்கள். இதில் அதிகமாக கம்பல்சரி கேட்டிருக்காங்க. சாப்டர் 10
10, 11, 12 மொக்க சாப்டர்ஸ் அதெல்லாம் நீங்கள் கதை எழுதினாலும் கண்டுக்க மாட்டாங்க. அப்போ 10th சாப்டர்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து புக் பேக் நல்லா படிச்சுக்கணும். இந்த ரவுண்ட் பண்ணதெல்லாம் 5 மார்க் இதெல்லாம் வந்து ஒரு கேர்வ் வரைய சொன்னால் அந்த கேர்வ் வரைஞ்சி எழுதிடலாம், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எழுதிடலாம், 5 பாயிண்ட்ஸ் எழுத சொன்னால் எழுதிடலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. எசென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர், அப்புறம் அடாப்ஷன் ஆஃப் அக்வாட்டிக் அனிமல், அது எல்லாமே 5 பாயிண்ட்டு. சாப்டர் 11 இதுவுமே ஒரு ஈஸியான சாப்டர் தான். 16, 14, 24 மட்டும் டேரக்ட் 5 மார்க்கு, மீதியில் 2 மார்க் 3 மார்க்கு. சாப்டர் 12 வந்து 20லேருந்து 22 முடிவு எல்லாமே பார்த்துட்டு 22வது வந்து நாய்ஸ் பொல்யூஷன் நினைக்கிற எஃபெக்ட்ஸு, அது 5 மார்க்கில் கேட்கலாம். ஸோ இந்த லெசன்லாம் புக் பேக்கே தவிர்க்கவே முடியாது. அந்த மாதிரி லெசன் கஷ்டமாக இருக்குது சார், எங்களுக்கு என்ன சார் பண்ணுறது பயாலஜிக்குன்னு சில பேர் சொல்லுவீங்க. அவங்க மட்டும் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா பாட்னியில் ஒரு 6 லெசன் தேர்ந்தெடுத்துக்க, ஆனால் இம்பார்ட்டன்ட் மட்டும் நம்பி படிக்கக்கூடாது. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்பானே தெரியாது அந்த மாதிரி. ஸோ அதனால் நம்ம பாட்னின்னு எடுத்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 லெசன் நல்லா படிச்சுக்கணும், இம்பார்ட்டண்ட்டு அதிக லெசன். ஜுவாலஜி அப்படி தான் 12 லெசன் ஒரு 8 லெசன் நச்சுன்னு படிச்சுக்கணும். ஸோ எந்த 8 லெசன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 லெசன், லாஸ்ட்டு 3 லெசன், நடுவில் வந்து பார்த்திங்கன்னா 7, அதுக்கப்புறம் 9 கூட நான் சொல்லலாம். இல்லை வந்து ஒரு அட்லீஸ்ட்டு நம்ம வந்து 6 அது கூட சொல்லலாம். பட் பாட்னியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த லெசன் இம்பார்ட்டண்ட்னா ஃபஸ்ட்டு 4 லெசன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, 5ஆவது லெசன் ஈஸி, 6, 7மே படித்து தான் ஆகணும். நான் எதை கம்மி பண்ணுறேன் சொல்லுங்கள். அப்போ ஃபஸ்ட்டு 7 லெசன் படிச்சுட்டு 8, 9 விடவும் முடியாது. ஏன்னா 8 வந்து ஈஸியான லெசனு, 9 விட்டால் கூட பரவாயில்ல. 10வது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கில் வரும். பாட்னியில் எந்த லெசன் விடுவேன், எதில் என்ன கேட்பானே தெரியாது. அதனால் படிச்சுட்டு மோரோவர் பயாலஜியில் வந்து ரொம்ப பயப்படணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து கான்செப்ட் புரிஞ்சு எழுதுனா போதும். அடுத்தது புக்கின்னு லாஸ்ட் லெசனு ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், இதெல்லாம் 5 பாயிண்ட்டு. ஆக்ரோ கெமிக்கல், ரேடியேட்டிவ் வேஸ்ட் கேட்பான் 5 மார்க்கில், மெடி வேஸ்ட்டு 5 மார்க்கு, இ வேஸ்ட் இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டது. எக்கோசன் டாய்லெட் வந்து 3 மார்க்கு. வாட்டர் ட்ரீட்மெண்ட் இது வந்து அட்டம்ப்ட்டில் கேட்டாங்க, வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டு. ஸோ கண்டிப்பாக இது 5 மார்க். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது எல்லாமே படிச்சிங்கனாலே உங்களால் கண்டிப்பாக 70 அடிக்க முடியும். ஓகே, டைம் இருக்குது, நிதானமாக உட்காந்து இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து கூட நாளைக்கு படிக்கலாம். பிளான் என்னென்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் ரொம்ப வீக்காக இருக்கவங்க தாங்கன்னா அது நாளைக்கோ நாளைக்குள்ளே வந்துடும். இதை படிங்க ஃபஸ்ட்டு, சரிங்களா? நல்லா கேட்டுக்கோ. இம்பார்ட்டன்ட் 5 மார்க் ஏரியா இன் பயாலஜி. பாட்னியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 லெசன் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 10வது லெசனும் 7வது லெசன். பாட்னியா 6, 7, 10 இதுலேருந்து ஒரு 5 மார்க் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து கீழே சொல்கிறேன். அடுத்து ஜுவாலஜியில் வந்து ஃபஸ்ட்டு 4 லெசனில் ஃபஸ்ட்டு 5 லெசனில் 2 5 மார்க் வரலாம், இல்லை ஒரு 5 மார்க் வரலாம். ஃபஸ்ட்டு 5 லெசன் நல்லா படிச்சுக்கோ. ஆனால் ஃபஸ்ட்டு 3 லெசன் கட்டாயமாக கேட்பாங்க, அதை நம்பி போக முடியாது. கம்மியான கொஸ்டின்ஸுக்கு 5 லெசன் முடி படிச்சுக்கோ. பின்னாடி 10, 11, 12 ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம், அது ஓன் கொஸ்டினாக கூட இருக்கலாம். ஏன்னா அது அப்படி தான் இருக்குது அந்த லெசன்ஸ் எல்லாம். ஓகே, தென் கண்டிப்பாக எல்லாருமே படிச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மேக்ஸு எல்லாமே முடிஞ்சு, இனி மறந்துவீங்க என்னன்னு தெரியல. அண்ட் பார்க்கலாம் மறக்கிறீங்களா இல்லையாண்டு அந்த லைக்கை காட்டுங்க. தேங்க்யூ.